ஜூலை மாதம் 29ஆம் தேதி திங்கள்கிழமை. குரோதி வருடம் ஆடி 13. கிருத்திகை நவமி. நேற்று இரவு 11:12 முதல் இன்று இரவு 9:11 வரை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்வதேச புலிகள் தினம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரைக்கும். மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்னைக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா தயிர். கடகலக்னம் இருப்பு 3 நாழிகை 22 வினாடி. மேஷராசி அன்பர்களே, குடும்ப வருமானத்தை மேம்படுத்த முயல்வீர்கள். புதுமையான செயல்களில் கவனம் வேண்டும். எதிர்பாராத செலவுகள் மூலம் புதிய அனுபவம் உங்களுக்கு உண்டாகும். ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகள் இன்னைக்கு கிடைக்கும். பேச்சுகளில் பொறுமை வேண்டும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து கொள்ளுங்க. உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் இன்னைக்கு உங்களுக்கு பிறக்கும். இன்று உங்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பரணியில் பிறந்தவங்க ஆலோசனைகள் யார்கிட்டயாவது இன்னைக்கு கிடைக்கும். கிருத்திகையில் பிறந்தவங்களுக்கு புதுமையான நன்னாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, விவேகமான செயல்பாடுகள் நன்மதிப்பை ஏற்படுத்தும். சந்தேக உணர்வுகளால் நெருக்கமானவர்களிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் இன்னைக்கு உங்களுக்கு உண்டாகும். உத்தியோக பயணிகளில் சற்று விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. மனதில் பலதாரப்பட்ட சிந்தனைகள் இன்றி ஏற்படும். வேள்வி பணிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக உண்டாகும். வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும். நன்மை நிறைந்த நாள் இந்த நாள். அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகையில் பிறந்தவங்க நன்மதிப்புகள் அதிகமாக இன்னைக்கு உங்களுக்கு உண்டாகும். ரோகிணியில் பிறந்தவங்க விழிப்புடன் செயல்பட வேண்டும். மிருக சீரசத்தில் பிறந்தவங்க விவேகம் இன்னைக்கு அதிகமாக வேண்டும். மிதுனராசி நேயர்களே, சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். இறை சார்ந்த பணிகளில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீங்க. கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் அமையும். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை இன்று காப்பாற்றுவீங்க. அமைதி நிறைந்த நாள் இந்த நாள். அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு மேற்கு. அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருக சீரிஷத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு எல்லா காரியமும் உங்களுக்கு கைகூடும். திருவாதிரையில் பிறந்தவங்க அமைதியான நிலவர நன்னாள் இந்த நாள். புனர்பூசத்தில் பிறந்தவங்க இன்று நீங்கள் கொடுக்கும் வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க. கடகராசி நேயர்களே, அனுபவ முடிவுகள் அனுகூலத்தை உண்டாக்கும். தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும். மனை சார்ந்த செயல்களில் ஆதாயம் உண்டாகும். உறவுகளின் வகையில் ஒத்துழைப்பு மேம்படும். முன் யோசனையின்றி செயல்படுவதை குறைத்து கொள்ளணும். விவசாயத்துறையில் மேன்மை ஏற்படும். செலவு நிறைந்த நாள் இந்த நாள். உங்களோட அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசத்தில் பிறந்தவங்க அனுகூலம் உண்டாகும். பூசத்தில் பிறந்தவங்க ஒத்துழைப்புகள் மேம்படும். ஆயில்யத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மேன்மை ஏற்படும். சிம்மராசி நேயர்களே, எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் நீங்கள் இன்னைக்கு முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். வேலையாட்கள் மாற்றம் குறித்த சிந்தனைகள் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல மதிப்பு கூடும். திட்டமிட்ட சில பணிகள் பலிதனமாகும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள் இந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். மகத்தில் பிறந்தவங்க மனப்பக்குவம் உண்டாகும். பூரத்தில் பிறந்தவங்க கவனம் வேண்டும். உத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய மதிப்புகள் இன்னைக்கு கூடும். கன்னிராசி அன்பர்களே, செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும். உடன் பிறந்தவர்களால் அலைச்சல் உண்டாகும். சமூக பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். வெளி உணவுகளை குறைத்து கொள்ளுங்க. பயனற்ற பேச்சுகளை தவிர்த்துக்குங்க. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வெளியூர் வர்த்தக பணிகளில் கவனம் வேண்டும். தயக்கம் நிறைந்த நாள் இந்த நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்தரத்தில் பிறந்தவங்க சோர்வுகள் ஏற்படும். அஷ்டத்தில் பிறந்தவங்க மாற்றமான நாள் இந்த நாள். சித்திரையில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். துலாம் ராசி நேயர்களே, கௌரவ பொறுப்புகளால் மதிப்பு உயரும். மறதி பிரச்சனைகள் ஓரளவு குறையும். கணவன் மனைவிக்குள்ள மனம் விட்டு பேசுவீங்க. எதிர்கால சிந்தனைகள் மேம்படும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவாங்க. மனதில் நினைத்த சில காரியங்கள் நினைவேறும். வரவு நிறைந்த நாள் இந்த நாள்.
அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சித்திரையில் பிறந்தவங்களுடைய மதிப்பு இன்னைக்கு உயரும். சுவாதியில் பிறந்தவங்க சிந்தனைகள் மேம்படும். விசாகத்தில் பிறந்தவங்களுடைய காரியம் இன்னைக்கு நிறைவேறும். விருச்சிக ராசி அன்பர்களே, தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் விலகும். புதிய துறை சார்ந்த தேடல் உங்களுக்கு அதிகரிக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் மாற்றம் ஏற்படும். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும். உத்தியோகத்தில் நிர்வாக திறமை வெளிப்படும். எதிராக செயல்பட்டவர்கள் விலகி உங்களை விட்டு சென்று போயிடுவாங்க. தாமதம் நிறைந்த நாள் இந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் மேலும் ஈடுபாடு உண்டாகும். அனுஷயத்தில் பிறந்தவங்க மாற்றம் ஏற்படும். கேட்டையில் பிறந்தவங்களுடைய எதிர்ப்புகள் இன்னைக்கு விலகி போகும். தனுசு ராசி அன்பர்களே, பொழுதுபோக்கான செயல்பாடுகளில் விரயம் ஏற்படும். கடன் செயல்களில் பொறுமை காக்கவும். மாமன் உறவுகளிடம் அனுசரித்து செல்லுங்க. தந்தை வகையில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் இன்னைக்கு மறையும். பூர்வீக சொத்துக்களில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். நுட்பமான செயல்களையும் எளிமையாக செய்து முடிப்பீங்க. ஜெயம் நிறைந்த நாள் இந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் விரயம் ஏற்படும். போராட்டத்தில் பிறந்தவங்க நெருக்கடியான நாள் இந்த நாள். உத்திராடத்தில் பிறந்தவங்க நுட்பமாக அறிந்து திறன் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, கொள்கை பிடிப்பு குணம் அதிகரிக்கும். கல்வி பணிகளில் ஆர்வம் உண்டாகும். உறவினர்களின் வகையில் ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உடலில் இருந்து வந்த சோர்வு குறையும். புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். நண்பர்களால் வருமான வாய்ப்புகள் உண்டாகும். ஆதரவு நிறைந்த நாள் இந்த நாள். உங்களோட அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடத்தில் பிறந்தவங்களுடைய ஆர்வம் இன்னைக்கு அதிகமாகும். திருவோணத்தில் பிறந்தவங்க சோர்வுகள் குறையும். அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. கும்பராசியில் பிறந்தவங்களே, மனதில் புதுவிதமான செயல் திட்டம் பிறக்கும். கல்வி பணிகளில் சிறு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. தந்திரமான சில விஷயங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீங்க. பாக பிரிவினை தொடர்பான செயல்களில் விவேகம் வேண்டும். வெற்றி நிறைந்த நாள் இந்த நாள். அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நிற நீலம். அவிட்டத்தில் பிறந்தவங்க குழப்பம் நீங்கும். சதயத்தில் பிறந்தவங்க எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு பூர்த்தியாகும். போராட்டத்தில் பிறந்தவங்க விவேகமாக இருக்க வேண்டும் இந்த நாளில். மீனராசி அன்பர்களே, பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். பொன் பொருள் சேர்க்கை சிலருக்கு உண்டாகும். வாக்கு சாதுரியம் மூலம் ஆதாயம் அடைவீங்க. பெருந்தன்மையான பேச்சுகள் மூலம் புதிய அறிமுகமாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்காலம் சார்ந்த செயல்களில் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க. குடும்பத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும். ஆக்கப்பூர்வமான நாள் இந்த நாள். உங்களோட அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புரட்டாத்தியில் பிறந்தவங்களுடைய நாள் மாற்றமான நாளாக இருக்கும். உத்திராடத்தில் பிறந்தவங்க செல்வாக்கு அதிகரிக்கும். ரேவதியில் பிறந்தவங்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு மேம்படும். இது இன்றைய ராசி பலன் மட்டும்தான். நாளைய நல்ல ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சேனலில் போகக்கூடிய ராசி பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.